இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால ஜாம்பவான் நட்சத்திரமாக பார்க்கப்படும் ஒரு இளம் வீரரை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆம், கிரிக்கெட்டின் கடவுளாக பார்க்கப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர். அந்த ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர்தான் சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி. பீகார் மாநிலத்தில் சமஸ்திபுதூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வைபவ் சூரியவன்ஷி. சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே ரொம்ப அசாதாரண திறமையை வெளிப்படுத்தினார். ஒரு இடதுகை தொடக்க பேட்ஸ்மேன், இடதுகை ஸ்பின் பந்து வீச்சாளராகவும் விளையாடும் அவர் மிகச்சிறந்த வயதிலே எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறாரு. ரஞ்சி கோப்பையில் சின்ன வயசில் அறிமுகமான ஒருவராக இவர் இன்னைக்கு பார்க்கப்படுறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் IPL ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டதும் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சிருச்சு. 2025 IPL தொடரில் அவர் அதிரடியாக ஆடி சதமடித்து IPL வரலாற்றில் மிக இளம் வயதில் சதமடித்த வீரருங்கிற அவருக்கு கிடைச்சிது. அவர் அந்த அச்சமற்ற ஆட்டமும் வேகமாக ரன் குவிக்கும் திறனும் உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் உலக ஜாம்பவான்களாக பார்க்கக்கூடிய அனைத்து வீரர்களும் ஒரு புருவத்தை உயர்த்தி இப்படி ஒரு ஆட்டக்காரன் கிடைத்திருப்பது மிகவும் அனைத்து நாட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஆபத்து என்று சொல்லும் அளவுக்கு திறமையான ஒரு மிக விரைவில் இவருடைய ஆட்டம் இனி மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நமக்கு தர இருக்கிறது. 2027 IPL தொடரில் அபாரமாக விளையாடி அதிக ரன்கள், அதிக சிக்ஸர் என பல சாதனை செஞ்சார். அந்த சிறப்பான ஆட்டத்தில் இந்திய அணிக்கு தேர்வாகி 15 வயதிலே சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகி இந்தியாவின் மிக இளம் சர்வதேச ஆண் கிரிக்கெட் வீரர் என்ற புதிய வரலாற்றை படைத்தார். இதன் மூலம் சச்சின் டெண்டுல்கர் வைத்திருந்த நீண்டகால சாதனையும் முறியடித்தார். வைபவ் சூரியவன்ஷி வெற்றிக்கு பின்னால் அவரது குடும்பத்தின் தியாகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய காரணமாக அவங்களுடைய தியாகம் தான் சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே அவரோட தந்தை, அவங்க அப்பா, குடும்பம் முழுவதுமே அவர் கனவுக்காக உழைத்தது. அந்த உழைப்பு தான் இன்றைக்கி அவரை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இளம் வயசில் புகழ் கிடைப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்கான கடினமான உழைப்பு, தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை அவரோட வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்திய கிரிக்கெட் அடுத்த தலைமுறையை வழிநடத்தும் வீரர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய இவர் இன்னும் வரும் காலங்களில் நிறைய பேருக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பேட்ஸ்மேனாக மாறுவார். இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் வீரரை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான 2வது போட்டியில் கலந்து கொண்டு வெறும் 10 பந்தில் 14 ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் 14 ரன்னில் 2 சிக்ஸர் இருக்குது. அந்த மேட்சில் இந்தியா தோற்றதுனால அவருடைய வெற்றி நம்ம கண்களுக்கு புலப்படலை. ஆனால் இனி வர்ற மேட்சில் அவருடைய ஆக்ரோஷமான விளையாட்டை நம்ம பார்க்க போகிறோம். அவரை வரவேற்பதில் எங்கள் தமிழ் தரவுகளும் மக்களும் பெருமை கொள்கிறார்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.